இம்மாதம் 8ஆம் தேதி புதுச்சேரி அம்பேத்கர் அரசு சட்டக்கல்லூரியில் மத்திய அரசின் சட்டம் மற்றும் நீதி அமைச்சகத்தின் கீழ் நியாய ஒளி திட்டம் துவங்கப்பட்டுள்ளது. இத்திட்டத்தின் கீழ் பள்ளி கல்லூரிகளில் நியாய ஒளி குழுக்கள் உருவாக்கப்பட்டு அதன் மூலம் பொதுமக்களிடையே நீதித்துறை மற்றும் சட்ட வல்லுநர்களை கொண்டு சட்ட விழிப்புணர்வு கூட்டங்கள் நடத்தப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக காலாப்பட்டு தனியார் சமூக நலக்கூடத்தில் அங்கன்வாடி ஊழியர்கள், பெண்கள் மற்றும் குழந்தைகளை பாதுகாக்கும் சட்டங்கள் குறித்த விழிப்புணர்வு கூட்டம் நடந்தது. சட்டக்கல்லூரி முதல்வர் சீனிவாசன் வரவேற்புரையாற்றினார். சென்னை ஐகோர்ட் நீதிபதி ரமேஷ் அவர்கள் கலந்து கொண்டு சமூகத்தில் பெண்கள் மற்றும் குழந்தைகள் எதிர்கொள்ளும் சவால்கள் குறித்தும் அவர்களுக்கு இருக்கக்கூடிய சட்ட பாதுகாப்புகள் குறித்தும் விளக்கமளித்தார். தொடர்ந்து பொதுமக்கள் மற்றும் அங்கன்வாடி ஊழியர்களின் சந்தேகங்களுக்கு விளக்கமளித்தார். மத்திய அரசாங்கம் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் லா அண்ட் ஜஸ்டிஸ் ஒரு திட்டம், நிறைய திட்டங்கள் இருக்குது. அதில் ஒரு திட்டம் கிரியேட்டிங் அ லீகல் அவேர்னஸ் ஃபார் தி காமன் பப்ளிக். நீ படிச்சிருப்பீங்க. ஸோ இட் இஸ் அ லீகல் அவேர்னஸ், அ லீகல் அவுட்ரீச் ப்ரோக்ராம். ஸோ நீங்கள் எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும், ஒரு மெடிசின் தெரியாமல் இருக்க முடியுமா? இன்ஜினியரிங் தெரியாமல் இருக்க முடியுமா? ஒரு சயின்ஸ் தெரியாமல் இருக்க முடியுமா? ஒரு டெக்னாலஜி தெரியாமல் இருக்க முடியுமா? இதெல்லாம் தெரியாத இருக்கலாம், ஆனால் சட்டம் தெரியாத இருக்க முடியாது. பிகாஸ் ignorance of law is not excuse. ignorance of law is not excuse. நீங்கள் எனக்கு சட்டம் தெரியாது அப்படின்னு சொன்னால் அது எக்ஸ்கியூஸாக எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ அதனால் உங்களுக்கு சயின்ஸ் தெரியாக இருக்கலாம், மேத்தமெட்டிக்ஸ் தெரியாக இருக்கலாம், டெக்னாலஜி தெரியாக இருக்கலாம், வேறு எந்த ஒரு விஷயங்களும் தெரியாக இருக்கலாம், ஆனால் உங்களுக்கு சட்டம் தெரியணும். இந்த 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 சொசைட்டியில் நீங்கள் மூவ் பண்ணுறதுக்கு, சர்வே பண்ணுறதுக்கு சட்டம் அவசியம் தேவை. ஸோ சட்டம் தெரியாத யாரும் ஒருத்தர் இருக்க முடியாது. இட்ஸ் அ ப்ரெசம்ப்ஷன் தட் எவ்ரிபடி நோஸ் லா. ஸோ அதனால் நீங்கள் ஒரு காலேஜ் சேர்ந்து டிகிரி தான் படிக்கணும் அவசியம் கிடையாது. நீங்கள் சாதாரணமே அடிப்படையான சட்டங்கள் என்னென்னவோ அதெல்லாம் நீங்களே கற்றுக்கலாம். இப்போ எல்லார்ட்டையும் கையில் இப்போ மொபைல் ஃபோன் இருக்குது. ஸோ அதில் உங்களுக்கு அதுவே டீச் பண்ணணும் நிறைய விஷயங்களை. ஸோ ஒரு டிரைவிங் லைசன்ஸ்னால் என்ன, அது எப்படி எடுக்கிறது, ஸோ ஒரு இன்ஃபர்மேஷன் கவர்மெண்ட்டில் எப்படி வாங்கிறது, அந்த இன்ஃபர்மேஷன் எப்படி நம்ம பெற முடியும், நம்மளுக்கு அந்த 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 அதிகாரம் இருக்குதா, நம்ம கேட்டால் கொடுப்பாங்களா. ஸோ இப்படி பல்வேறு கேள்விகளுக்கு ஆன்சர் என்ன விடைன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் அதை முடிவு பண்ணணும். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு, இதெல்லாம் தெரிஞ்சு நம்ம ஒரு பலமான ஒரு சிட்டிசனாக இருக்கிறதுக்கு ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட்னு கேட்டிருப்பீங்க. இந்த ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் என்ன, இந்த அரசாங்கம் நடத்துவது எப்படி நடக்குதுன்றது எனக்கு தெரியணும். நான் ஒரு சிட்டிசன் ஆஃப் இந்தியா. ஸோ நான் ஒரு பிரஜைன்ற முறையில் எனக்கு இதெல்லாம் தெரியணும். எப்படி தெரியும்? ஸோ அது எப்படி நடக்குதுன்றதை நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்ஃபர்மேஷனை கேட்கலாம். ஸோ அப்படி இன்ஃபர்மேஷன் கேட்குற ஒரு உரிமையை சட்டம் மூலியமாக உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்குது. இப்படி பல்வேறு சட்டங்கள் இருக்குது. ஸோ அதனால நான் சொன்ன மாதிரி எந்த விஷயங்கள் சயின்ஸோ டெக்னாலஜியோ மெடிசனோ எதுவே தெரியலனா கூட சரி தான், உங்களுக்கு சட்டம் தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதனால் சட்டத்தை நீங்கள் இனிமேல்ட்டு நீங்கள் எங்கெங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அங்கெல்லாம் உங்களுக்கு அதை நீங்கள் படிக்கிறதுக்கு, தெரிஞ்சுக்கிறதுக்கு, அதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா நீங்கள் அதை கேட்குறதுக்கு ஒரு 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 நபரை நீங்கள் நண்பராக்கிக்கலாம். இல்லை எங்களை மாதிரி ஆர்கனைசேஷன் மூலிமா நீங்கள் ஒரு மீட்டிங்கை நடத்த சொல்லலாம். சட்ட உரையாளர் இருக்கிறாங்க, சட்ட மாணவர்கள் இருக்காங்க. ஸோ அவங்ககிட்ட அதை நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் பல விஷயங்களை. ஸோ அதனால் இன்றைக்கி இந்த மீட்டிங் மூலிமா நான் உங்களுக்கு சொல்கிற ஒரு மெசேஜ் என்னென்னா, எது தெரியுதோ தெரியலோ சட்டம் தெரிஞ்சுக்கணும். know your laws. without knowing your laws you will not be able to survive. இன்றைக்கி இருக்கக்கூடிய டெக்னாலஜிக்கல் வேர்ல்டில் இன்றைக்கி அந்த சட்டம் தெரியலைன்னா நம்ம ஒரு டெட் பாடி மாதிரி. will not be able to move. பல விஷயங்கள் நமக்கு தெரியாத நம்ம எங்கேயா போய் லேண்ட் ஆகி நிறைய சிரமத்துக்குள்ளாகும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் சட்டத்தை தெரிஞ்சுக்கும், சட்டத்தை புரிஞ்சிக்கும். ஸோ இப்போ நீங்கள் தாய்மார்கள் தி அங்கன்வாடி டீச்சர்ஸ் who are involved in the process of the taking care of the health, nutrition, lactating mothers, children, இவ்வளோவையும் நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்திய அரசாங்கம் இது எல்லாத்தையும் செய்ய சொல்கிறது பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்திய அரசமைப்பு சட்டத்தில் ஆர்டிக்கிள் 47 ஷரத்து 47 அண்டு ஷரத்து 39. ஸோ இந்த 2 ஷரத்தையும் பார்த்தீங்கன்னா, ஸோ உங்களுடைய சமாச்சாரம், உங்களுடைய ஸ்கோப் ஆஃப் ஒர்க்கு அதில் தான் குறிப்பிட்டு சொல்லப்பட்டிருக்குது. ஸோ அது பார்த்திங்கன்னா இந்திய அரசாங்கம் தன்னுடைய கொள்கைகளுடைய மூலியமாக செயல்படுத்த வேண்டும் அப்படின்னு அறிவுறுத்தப்பட்டிருக்குது. இந்திய அரசியல் சட்டத்தில்
அதுக்கான ஒரு அறிவுறுத்தல் ஏற்பட்டிருக்குது. ஸோ ஆர்டிகிள் 47, ஆர்டிகிள் 39. ஸோ இதை நீங்கள் எப்போயாவது வாய்ப்பு கிடைக்கும்போது படித்து பாருங்கள். ஸோ அதனுடைய அடிப்படையில் தான் இந்த அங்கன்வாடி டீச்சர்ஸுக்கான டியூட்டி, அங்கன்வாடி டீச்சர்ஸுக்கான ஒர்க்கு இருக்குது. ஸோ ஒரு அங்கன்வாடி டீச்சர்ஸும் அங்கன்வாடி ஒர்க்கர்ஸும் ஸோ அடிப்படையான சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு ஏற்ற மாதிரியான சட்டங்கள் என்னென்ன இருக்குது அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ குழந்தைகளை பார்த்துக்கிறீங்க. ஸோ குழந்தைகளுக்கு ஏதாவது தப்பு நடந்து போகுது, ஒரு குற்றம் நடந்து போகுது, இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து போகுது. ஸோ இதை எப்படி நீங்கள் அணுக முடியும்? ஏன்னா நீங்கள் பொறுப்பாளர் ஆயிடுறீங்க. உங்கள் காப்பகத்தில் உங்கள் கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய ஒரு குழந்தை, ஒரு லேக்டேட்டிங் மதருக்கு ஒரு பிரச்சனை வந்து போகுது, இல்லை ஒரு மதருக்கு நியூட்ரிஷன் கொடுக்குறதுல ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து போகுது, இது இம்யூனைசேஷன் போடும்போது ஒரு பிரச்சனை வந்து போகுது. இதை வந்து ஒரு பொறுப்பாளரை எப்படி நீங்கள் வந்து அணுகுவீங்க, எப்படி வந்து எதிர்கொள்வீங்க? இதெல்லாம் நீங்கள்லாம் வந்து தெரிஞ்சுக்கணுன்றது அவசியம். ஸோ எங்களுடைய ப்ராஜெக்ட் பார்த்திங்கன்னா இந்த கவர்மெண்ட் லா காலேஜ் புதுச்சேரி. ஸோ நாங்கள் வந்து மத்திய அரசாங்கத்தை அணுகி பல்வேறு திட்டங்கள் இருக்குது. பல்வேறு திட்டங்கள் மூலிமா மக்களுக்கு சென்றடையக்கூடிய நல்ல விஷயங்கள்லாம் மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கம் செஞ்சுருக்காங்க. ஸோ அந்த வகையில் மத்திய அரசாங்கத்தை டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸை அணுகும்போது அவங்க சொன்னாங்க லிட்ரஸி, கிரியேட்டிங் லிட்ரஸி, லீகல் அவேர்னஸ். ஸோ லீகல் அவேர்னஸ் யாருக்காக லீகல் அவேர்னஸ் ஏற்படுத்தணும், எந்த மாதிரியான குரூப்புக்கு? கிட்டத்தட்ட இது பாண்டிச்சேரியில் 15 லட்சத்துக்கு மேலே பாப்புலேஷன் இருக்காங்க. இந்த 15 லட்சம் பாப்புலேஷனில் எவ்வளோ பேருக்கு எந்தெந்த கேட்டகரிக்கு நாங்கள் லீகல் அவேர்னஸ் ஏற்படுத்த முடியும் அப்படின்னு கேட்டதுக்கு கிட்டத்தட்ட 30 to 40% இந்த பாப்புலேஷன் நீங்கள் ஏற்படுத்தணும். ஸோ அந்த வகையில் யாரை டார்கெட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ், பள்ளி கல்லூரி. இந்த பள்ளி கல்லூரின்னு பார்த்திங்கன்னா மாணவர்களுக்கு ஸோ அவங்களுக்கு சட்ட அறிவு ஏற்படுத்த வேண்டிய கட்டாயம் இருக்குது. பள்ளியில் பார்த்திங்கன்னா வந்து பெரிய அளவுக்கு சட்டத்தை பற்றி யாரும் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. கல்லூரியிலுமே வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான வாய்ப்பு இருக்காது. காரணம் என்ன பார்த்திங்கன்னா நிறைய ரேகிங் கம்ப்ளைண்ட்ஸ் தான் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது இப்போ வந்து பனிஷபிள் அஃபென்ஸாக ஆக்கிட்டாங்க. இந்தியன் பீனல் கோடில் அதை ஒரு பனிஷபிள் அஃபென்ஸாக ஆக்கிட்டாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சாதாரணமாக வந்து ஒரு செட்டில்மெண்ட் மூலிமா செட்டில் பண்ணி வச்சாங்க. இப்போ அது வந்து ஒரு பனிஷபிள் அஃபென்ஸ் ஆகிடுது. இப்போ இதை பற்றியுமே கூட வந்து அந்த கான்சிக்வன்ஸ் தெரியாத மாணவர்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க. ஸோ அதை பற்றி மாணவர்களுக்கே சொல்லிக் கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படுது. முதல்ல ஒரு கல்லூரியில் ஸ்டார்ட் பண்ணோம். ரெண்டாவது வந்து சிறைத்துறைக்கு போனோம். சிறைத்துறை எஸ்பி கூட வந்திருக்காரு இப்போது. ஸோ அங்கே போனோம். அங்கே வந்து சிறைத்துறையில் இருக்கிற இன்மேட்ஸுக்கு போயிட்டு உங்களுடைய சட்ட அறிவு எப்படி மேம்படணும். ஸோ ஏதோ ஒரு எமோஷனல் நீங்கள் குற்றம் பண்ணிட்டு உள்ளே வந்துட்டீங்க. ஸோ இந்த ஒரு சூழலை, இந்த ஒரு ரிட்டென்ஷன் நீங்கள் எப்படி பயன்படுத்திக்க முடியும், எப்படி உங்கள் அறிவு வளர்த்துக்க முடியும். ஸோ படிப்பு ஒரு பக்கம் இருந்தாலும் சட்ட அறிவை நீங்கள் அதிகமாக படிக்க ஆரம்பிக்கணும். ஸோ அப்படி படிக்கும் போது உங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் தெரியும். அதனால் நீங்கள் வந்து சட்டம் படிங்க, சட்டத்தை பற்றி தெரிஞ்சிங்க. உங்களுக்கு பரோலில் எப்போ பண்ணலாம், உங்களுக்கு எப்போ ரிலீஸ் பண்ணலாம், ஸோ ப்ரீமெச்சூர்ட எப்போ உங்களை ரிலீஸ் பண்ண முடியும், எல்லா விஷயங்களும் நீங்கள் வந்து சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டு, ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டு, அது இல்லாமல் இந்த ப்ரிசன் மேனுவல் இதெல்லாம் படிக்கணுன்றதுக்காக ஒரு ப்ரோக்ராம் நடத்தணும். சமுதாயத்தில் நலிந்த பிரிவினரை, பிற்படுத்தப்பட்ட பிரிவினரை, அதிகம் வந்து இக்னோரண்ட்டாக இருக்கிற பிரிவினருக்கு வந்து நம்ம சட்ட அறிவுரையை சொல்லணும், சட்ட அவேர்னஸை க்ரியேட் பண்ணணும். அதுதான் இந்த ப்ரோக்ராமருடைய அவசியம். லா படிக்காதவங்களை வந்து எல்லாத்துமே தெரியணும் அப்படிங்கிறது எதிர்பார்க்கறது நியாயமே கிடையாது. இந்த மாதிரி உங்களுக்கு பேசிக் ஐடியாஸ் இதெல்லாம் லாவில் வந்து சில டவுட்ஸ் அந்த மாதிரி எல்லாம் இருந்ததுன்னா இந்த மாதிரி அவேர்னஸ் ப்ரோக்ராமில் வந்து நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கிறது பெட்டராக இருக்கும். இல்லை அதர்வைஸ் இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசேஷன் மூலயமா ஒரு நீங்கள் கிளாரிட்டியை கொண்டு வந்துக்கலாம். இன்ஸ்டெட் ஆஃப் ஸ்பீக்கிங் இன்னும் பேசுன்றதை விட உங்கள் சைட்லேருந்து எதனாச்சும் ஒரு எங்கள்கிட்ட கேட்கணும், இல்லை டவுட்ஸ் இருக்குது கிளாரிஃபை பண்ணணுன்னா தாராளமாக நீங்கள் கேட்கலாம். ரீசெண்டாக வந்து பாண்டிச்சேரியில் நடந்த கேஸ் சார், போஸ்கோ ஆக்டு 2012 சார். ஆக்டு தெரியுது, எல்லாமே தெரியுது, குழந்தை டெத்து. ஆனால் இன்ன வரைக்கும் அதுக்கான ஒரு இது வரலை சார். இதில் மைனராக இருந்தாங்க, மேஜராக இருந்தாங்கன்னா வேறு. இப்போ எப்படின்னா மேஜராக இருந்தாங்கன்னா ஒரு மரண தண்டனை வரைக்கும் கொடுக்கலான்ற மாதிரி எங்களுக்கு ப்ரீவியஸாக வந்து சொல்லியிருக்காங்க. அந்த குழந்தைக்கு எல்லாமே வந்துட்டப்ப எதுக்கு சார் டிலே ஆகுது? எல்லாத்துக்கும் ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. சட்டத்தில் ஒரு குற்றம் நடந்துச்சு அப்படின்னா அந்த குற்றத்துக்கு அப்புறம் என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் தான் போக முடியும். ஃபஸ்ட்டு குழந்தை இறந்ததுக்கு அப்படின்றதுக்காக அதுக்கப்புறம் ஒரு இன்வெஸ்டிகேஷன் இருக்குது, அதுக்கப்புறம் போஸ்ட்மார்ட்டம், மெடிக்கல் எக்ஸாமினேஷன், அதுக்கப்புறம் ஒரு சார்ஜஸ் ஃப்ரேம் பண்ணி கொடுத்துட்டு ஆமாம் இவங்க ஸோ இவங்களால தான் அந்த குழந்தை இறந்தது, இது ஒரு மர்டரு அப்படிங்கிறத கொண்டு வருவாங்க. அதுக்கப்புறம் அது அந்த மர்டர் பண்ணது இது அந்த சார்ஜஸ் கரெக்டாக இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு நாங்கள் இருக்கோம். கோர்ட் இருக்குது, கோர்ட்டில் போய் டெஸ்ட் பண்ணுவாங்க இன்வெஸ்டிகேஷன் ஒழுங்காக பண்ணாங்களான்னு.
இது வந்து என்ன ஒரு ஃபாஸ்ட்டாக பண்ணால் கூட இவ்வளோ சீக்கிரம்லாம் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா இன்வெஸ்டிகேஷன் சார், பட் அவங்களே வந்து ஸ்டேட்மெண்ட் எல்லாமே கொடுத்தாச்சு, எல்லாமே வந்து இதுவாக தான் சார் இருக்கு. பட் என்னன்னா அந்த குழந்தை வந்து இறந்துடுது. இப்போ இறந்த குழந்தைய வந்து நம்ம எதுவுமே பண்ண முடியாது சார். பட் ஆனால் வந்து டிலே ஆக இன்னொரு குழந்தைக்கு அந்த மாதிரி நடந்துக்கினே இருக்குல்ல சார். அது வந்து எங்களுக்கு என்னன்னா சிவியரான பனிஷ்மெண்ட் இருந்தால் அதை யோசிக்கவே தோணக்கூடாது சார். ஏன்னா எங்கள் ஃபீல்ட் லெவல்லேருந்து நாங்கள் வளர்த்து விடுற குழந்தைன்றதால எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பாக்ஸோ ஆக்டில் வந்து பனிஷ்மெண்ட் ரொம்ப சிவியர். அதாவது ஒரு இந்த மாதிரி ஒன்று நடந்திருக்கு, அதில் செக்ஷுவல் அசால்ட் இருந்ததுன்னா அதுக்கு மேக்ஸிமம் தண்டனை வந்து லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட் தான். அந்த லைஃப்பில் கூட சாதாரணமாக ஒரு மர்டர் பண்ணுறாங்க, ஒரு மேஜரை பண்ணுறாங்க அப்படின்னா அது வந்து வெறும் லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட் சொல்லுவாங்க. பாக்ஸோவில் மட்டும் லைஃப் இறந்து போகிற வரைக்கும் லைஃப் பண்ணுவாங்க. அதாவது எப்படின்னா 14 வருஷம் கழித்து ரெமிஷன் அந்த மாதிரிலாம் வெளியே வரலாம் அப்படின்லாம் இருக்கு இல்லையா. ஸோ அந்த மாதிரிலாம் இப்போ வர முடியாது அதில். இது பனிஷ்மெண்ட் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் தான், பட் ப்ரொசீஜர் பிரகாரம் போய் ஆகணும். பால்வாடியில் வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க, டொமஸ்டிக் வயலன்ஸ் நிறைய நடக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனாலும் அவங்களால ஓப்பனாக வெளியே யார்கிட்டையும் அதை பற்றி சஜஷன் கேட்க முடியாது. லா பேஸ் சஜஷனாக நாங்கள் அதுக்கு என்ன கொடுக்கணும்? இதெல்லாம் நீங்கள் வந்து ஆக்சுவலாக உங்களுக்கு லாலே நிறைய ப்ரொடெக்ஷன் இருக்குது அந்த மாதிரி விமெனுக்கு. இப்போ டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் இருக்குது. வேலை செய்கிற இடத்துல வந்தாங்கன்னா பாஷ் ஆக்ட்னு ஒன்று இருக்குது. ப்ரொடெக்ஷன் ஃப்ரம் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ஆக்ட்னு இருக்குது. அதெல்லாம் நல்ல ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. இன்ஃபேக்ட் இந்த மாதிரி லேடிஸ் எல்லாம் வந்து ப்ரொடெக்ட் பண்ணோங்கிறது தான் சட்டத்தை கொண்டு வந்தாங்க. இதை பண்ணுறதுக்காக நீங்கள் கண்டிப்பாக ஒரு லாயரை பார்த்து இந்த மாதிரி நடந்ததுன்னு சொன்னால் நிச்சயம் அதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். ஏன்னா இந்த மாதிரி கேசஸ் வரும்போது விமனை பொறுத்த வரைக்கும், குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் கோர்ட்டு ரொம்ப சீரியஸாக எடுத்து போனாங்க. இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது வந்து சில்ட்ரன் அண்ட் விமன், அதுக்கு வந்து ரொம்ப அன்ஏஜ்டு பீப்புள். இது எல்லாருக்கும் ரொம்ப 3 தான் மெயினாக இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். மற்ற கேஸ்லாம் எடுத்து தான் வரும் எங்களுக்கு. அதனால் இந்த மாதிரி ஒரு கேஸ்லாம் போயிட்டு நீங்கள் இப்போ லாயர்கிட்ட சொன்னீங்கன்னா அந்த ப்ரொசீஜர் அதுக்கப்புறம் எங்கள்கிட்ட கோர்ட்டில் வந்ததுன்னா கண்டிப்பாக அதுக்கு ஒரு ஜஸ்டிஸ் கிடைக்கும். ஸோ சட்டம் இருக்குது, ஒரு 3-4 சட்டம் இருக்குது. விமன் ப்ரொடெக்ஷனுக்காக இருக்குது, டொமஸ்டிக் வயலன்ஸ் ப்ரொடெக்ஷனோ இல்லை பாஷ் ஆக்ட் அது மாதிரிலாம் இருக்குது. அந்த சட்டத்தை பிரகாரம் நடவடிக்கை எடுக்கணும். அது பண்ணுறது நீங்கள் லாயர்கிட்ட போகிறதா இருக்கலாம். இல்லை உங்களால் லாயர் அஃபோர்ட் பண்ண முடியலன்னா லீகல் எய்ட்லாம் இருக்குது கவர்மெண்ட்டில். அந்த லீகல் எய்ட் கவுன்சில் மூலிமா கூட நீங்கள் ஒரு லாயரை வச்சுக்கலாம் ஃப்ரீயாக. சட்டத்தில் வந்து நிறைய ப்ரொடெக்ஷன்லாம் இருக்குது. ஆனால் ஒன்று நம்மளுக்கு எல்லாருக்குமே ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்னு ஒன்று உண்டு. எல்லாருக்கும் அந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்னு ஒன்று கூட இருக்குது. அதாவது நம்ம சைட்லேருந்து என்ன கடமைங்க இருக்குன்றதையும் வந்து நம்ம சட்டத்தில் சொல்லியிருக்காங்க. அந்த கடமைங்களை வந்து ஆக்சுவலாக ஒவ்வொருத்தரும் கடைப்பிடிச்சிங்கன்னா எந்த குற்றமும் நடக்காது. அதை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷனில் இருக்கும். அது தமிழாக்கம் கூட இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் அந்த கான்ஸ்டியூஷனில் இருக்க ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்னு ஒன்று படித்து பாருங்கள். அதை வந்து நம்ம கடைப்பிடிச்சோன்னா யாருக்கும் அந்த பிரச்சனை வராது. ஆனால் அது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் அது. சார், அடிப்படை சட்டத்தை மட்டும் ஒரு புக்காக கொடுத்தா கையில் நல்லா இருக்காதா சார்? எங்கே அங்கன்வாடிங்களுக்கு மட்டும் இருக்குங்க, இருக்குது. அதெல்லாம் கவர்மெண்ட்டை வந்து அதை கொடுக்கணும், எல்லாருக்கும் கொடுக்க சொல்லுங்கள் சார். இல்லை சார், நீங்கள் ஐ திங்க் யூ கேன் மேக் அன் எஃபர்ட் அண்ட் கிவ் இட் டு தெம். இப்போது நாங்கள் செங்கனோட ஒர்க்கர், எங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஏதோ சலுகை கிடைக்கல. நாங்கள் வந்து லேபர் கோர்ட்டில் அதை அப்ளை பண்ணியிருக்கோம். ஆனால் அது எவ்வளோ விரைவாக எங்களுக்கு அதுக்குரிய சொல்யூஷன், ஒரு ஜட்ஜ்மெண்ட் கிடைச்சா அந்த பெனிஃபிட் எங்களுக்கு கிடைக்கும். பட் ஆனால் ஒரு லாங் பீரியட் அது கூட இழுத்துட்டு போகுது. ஒரு லேபருக்கு கூட அது சீக்கிரமாக அதில் ஒரு ஜட்ஜ்மெண்ட் கிடைக்காததுக்கு காரணம் என்ன சார்? இல்லை, அதுக்கு வந்து கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா அதுக்காக தான் உங்களுக்கு லேபர் கோர்ட்ஸுன்னு தனியாக வைக்கிறாங்க. மற்ற எந்த கிளாஸுக்கும் வந்து தனியாக அவங்களுக்குன்னு ஒரு கோர்ட்டு கிடையாது. ஸோ லேபரர்ஸ்க்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுன்றதுக்காக தான் லாவே தனி, அவங்களுக்கு கோர்ட்டும் தனி, ப்ரொசீஜரும் தனி, ஒரு டிபார்ட்மெண்ட்டே வச்சுருக்காங்க. இப்போ ஒரு கமிஷனர் ஆஃப் லேபர், அவருக்கு ஜாயின்ட் கமிஷனர், டெப்டி டிசிஎல், அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அங்கெல்லாம் போய்ட்டு கன்சிலியேஷன் ப்ரொசீடிங்ஸ் எல்லாம் வச்சு ஸோ அதை ஃபாஸ்ட்டாக கொண்டு போனதுக்காக தான் சிஸ்டம் பண்ணுறாங்க. பட் இருந்தாலும் நம்ம நாட்டில் வந்து டிபார்ட்மெண்ட் கோஆப்ரேட் பண்ணலன்ற ஒரு பதில் சொல்லிடுறாங்க சார். அதான் டிபார்ட்மெண்ட்டோட கோஆப்ரேஷன் எப்பொழுதும் இருக்கிறது கிடையாது. ஸோ அந்த மாதிரி சமயத்தில் வந்து நீங்கள் இது கூட நீங்கள் ஒரு லேபர் கோர்ட்டில் நடக்குது, அங்கே வந்து ஏதோ ஒரு ரொம்ப டிலே ஆகிட்டுருக்கு, தேவையில்லாமல் டிலே ஆகுது அப்படின்னா நாங்கள் இருக்கிறோம் ஹைகோர்ட்டில். நாங்கள் வந்து எல்லா கோர்ட்ஸ், தமிழ்நாட்டில் இருக்க எல்லா கோர்ட்ஸ், பாண்டிச்சேரியில் இருக்க கோர்ட்ஸ்லாம் கூட மானிட்டர் பண்ணிகிட்டே இருப்போம். அதில் எங்கேயோ ஒன்று உங்களுக்கு சப்போர்ட் டிலே ஆகுது அப்படின்னா இங்கே உட்காந்துட்டு எனக்கு 3 மாதத்தில் முடிச்சு கொடுன்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நாங்கள் ஒரு ஆர்டர் போட்டால் 3 மாதத்தில் முடிச்சு அந்த மாதிரி கேட்கலாமா சார்? முடியும், 100% முடியும்.
அதுக்கு நாங்கள் எங்கே சார் வரணும்? நீங்கள் ஹைகோர்ட்டுக்கு அப்ளை ஆமாம் ஹைகோர்ட்டில் வந்து ஃபைல் பண்ணணும். ஃபைல் பண்ணணும். இந்த மாதிரி இந்த கேஸ் ரொம்ப வருஷமாக பெண்டிங்காக இருக்குது, ஓகே. அன்னசரியாக பெண்டிங்காக இருக்குது அப்படின்ற மாதிரி இவ்வளோ இந்த கேஸில் வந்து ஆரம்பத்தில் நீங்கள் இன்னி வரைக்கும் என்ன நடந்திருக்குன்றதை வந்து நீங்கள் கேஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே டீட்டெயில்ஸ் கேட்டிங்கன்னா உங்கள் இந்த ஆன்லைனில் கிடச்சிரும். ஓகே. அதை வந்து எங்கள்கிட்ட ஃபைல் பண்ணி இப்போ பாருங்கள், ஒரு நியாயமே இல்லை, எதுக்காக அட்ஜர்ன் பண்ணே போயிட்டு இருக்காங்கன்றதுக்கு எந்த ஒரு எக்ஸ்ப்ளனேஷனுமே இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா ஹைகோர்ட்டில் கண்டிப்பாக இன்டர்ஃபியர் பண்ணி அது சீக்கிரமாக விரைவாக முடிக்கணுன்றதுக்காக ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு கொடுப்பாங்க. தேங்க்யூ வெரி மச். என்ன சட்டத்திட்டங்கள்லாம் இருக்குது, இப்போ புதுசாக என்ன அடிப்படை மக்களுக்கு, ஏழை மக்களுக்கு அந்த மாதிரி என்னென்ன ஃப்ரீ சட்ட திட்டங்கள்லாம் இருக்குன்றதை சொன்னீங்கன்னாக்கா இன்னும் யூஸ்ஃபுல்லாக. அது வந்து கவர்மெண்ட்டில் தான் பண்ணணும் சார். இல்லை இது மாதிரி ஆர்கனைசேஷன்ஸில் வந்து அவர் அப்போ நாங்கள் சொல்லியிருக்கோம். ஓகே. அதெல்லாம் கொஞ்சம் சர்க்குலேட் பண்ண மாதிரி பேம்ப்ளெட்ஸ் மாதிரி அப்போ வரும். கோர்ட்டுக்கு போயிட்டீங்களா, முடிஞ்சிடுச்சு, அவ்வளோதான், வாய்தான்னு வாங்குவாங்க, போய்கிட்டே இருக்க வேண்டியதான் வேலை. இப்படி ஒரு பயமும் ஒரு இதுவுமே இருக்குது. ஒரு சிலர்னாலே சட்டத்தை நாடி வர்றதுக்கு கொஞ்சம் பயப்படுறாங்க. அது இந்தியாவில் மட்டும் அப்படி இருக்கா, இல்லை ஃபாரினில், இல்லை உலகம் ஃபுல்லாகவே இப்படி தான்? உலகம் ஃபுல்லாக இருக்குது. உலகம் ஃபுல்லாக இருக்குது. நம்ம கண்ட்ரியில் வந்து நம்மளுக்கு இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதாவது எத்தனை கோர்ட் இருக்குது, எவ்வளோ லாயர்ஸ் இருக்காங்க, எவ்வளோ ஜட்ஜஸ் இருக்காங்க, அங்கேயும் வேகன்சி இங்கே வந்து எவ்வளோ பாப்புலேஷன் எவ்வளோ இருக்குது, நம்பர் ஆஃப் கேஸ் எவ்வளோ இருக்குது, ஸோ இதெல்லாம் பார்க்கணும். அதில் எவ்வளோ நம்ம கவர்மெண்ட் மேனேஜ் பண்ண முடியுமோ அவ்வளோ கோர்ட்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் கொடுக்குறாங்க. அதேமாரி இப்போ நான் வந்து 6 வருஷம் முன்னாடி நடந்த கேஸ்லாம் இப்போ நடத்துன்னு இருக்கேன். ஆனால் அதனால் அவங்களுக்கு எல்லாருக்கும் ரிலீஃப் கிடைக்கலன்னு கிடையாது. அன்றைக்கி கேஸ் ஃபைல் பண்ணும்போதே அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை கொடுத்துருவோம். கொடுத்துட்டு இந்த கேஸ் முடிகிற வரைக்கும் அதை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கேஸ் வர 6 வருஷம் ஆச்சுன்னா 10 வருஷம் ஆச்சுன்னா கூட அவனுக்கு இந்த ரிலீஃப் கிடச்சிருக்கும். 10 வருஷம் கழித்து அவன் தோத்துட்டானா அப்போ கொடுத்தது எடுத்துருவோம். அதுக்கு பேர் இன்டர்ம் ஆர்டர்னுவாங்க. சார், ஒரு வழக்கறிஞர்கிட்ட நம்ம போகிறோம், இந்த கேஸு ஒன்று நடத்தணும்னு அப்படின்னு அவர் சொல்லக்குள்ள இதை நான் ஒரு 2 வருஷத்துக்குள்ளே அவர் முடிச்சு தரேன்னு சொல்கிறாரு. சார், அப்படி நம்ம அதை வந்து அது அந்த டைம் அது நடந்துன்னு இருக்குதுன்னு நம்ம போயினே இருக்குல்ல, அது 2 வருஷன்றது 7 வருஷம் ஆனால் கூட முடிய மாட்டேன்து. அதுக்கு என்ன சார் காரணம்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த லாயர் வந்து அது மாதிரி சொல்லியிருக்கக்கூடாது. ஏன்னா அவருக்கு இப்போ 7 வருஷம் சார், நடைமுறையில் என்ன இருக்குன்னு நம்மளுக்கு அது மைண்ட் செட் ஒரு இதுவாக இருக்குது. அதுக்காக கேட்டு தெரிஞ்சுக்கணும். போகிறோம், ஆனால் ஜவு மிட்டாய் மாரி இழுத்து 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 அது முதல்ல இல்லை சார், ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்புறம் நாங்கள் சார் இப்போ அது 2 நம்பர் ஆஃப் கோர்ட்ஸு அது இருக்கிற வேலை செய்யக்கூடிய நேரம். ஒரு நாளைக்கெல்லாம் கோர்ட் எவ்வளோ உட்காரோம், 8 மணி நேரம் 7 மணி நேரம் உட்காருவாங்க. எவ்வளோ வழக்கு இருக்குது ஒரு நாளைக்கு? அதிகபட்சம் 10 வழக்கு டிசைட் பண்ணால் 15 வழக்கு 2 பேரும் கேட்டு தான் டிசைட் பண்ண முடியும். அப்போ அது 15 பண்ணலாம். 150 இருந்தால் என்ன பண்ணலாம்? வயது தானே கொடுக்க முடியும். பீனல் கோட்னா அதில் எதெல்லாம் வந்து குற்றம்னு சொல்கிறோம் இல்லைங்களா? எது குற்றம்? இப்போ சப்போஸ் ஒருத்தரை வந்து நீங்கள் அரைஞ்சிடுறீங்க, அது ஒரு குற்றம். ஒருத்தரை வந்து கொலை பண்ணுறாங்க அப்படின்னா அது ஒரு குற்றம். அது வந்து ஒரு ப்ரொவிஷன் செக்ஷன் கொடுத்துருவாங்க. அந்த செக்ஷன் இருக்கும். அந்த செக்ஷனில் வந்து தண்டனைன்றது இன்னொரு செக்ஷன் இருக்கும். இப்போ 300 கொலை, அதுக்கு என்ன தண்டனை? 302. இதுதான் இபிகோ. ஏரியாவில் மேக்ஸிமம் வர்றது என்னன்னா, முன்ன வந்து மாமியார் பிரச்சனை வந்துச்சு சார், இப்போ மருமக பிரச்சனை வருது. ஏன்னா இப்போ எல்லாருமே ஒர்க்கிங்கில் இருக்காங்களா, அதனால் மாமியார் வந்து எதனா பேசினா பிரச்சனை ஆகிடும்ன்ற மாதிரி செப்பரேட்டாக வச்சிடுறாங்க. மாமியார் மாமனாரை வந்து செப்பரேட்டாக நீங்கள் வெளில போங்கன்ற மாதிரி அனுப்பிச்சிடுறாங்க சார். மீறி எதனா பேசினா வரதட்சணை பிரச்சனைன்னு சொல்லி கேஸ் கொடுக்குறாங்க. இப்போ அதை ஃபால்ஸுன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னா கேஸ் கொடுத்தவங்க மேலே ஆக்ஷன் எப்படி சார் எடுப்பாங்க? எடுக்கலாம். சப்போஸ் ஒரு பொய் கேஸ் கொடுத்துருக்காங்க, அதுக்காக உங்களை வந்து வருஷக்கணக்காக இழுத்து அடிச்சிருக்காங்க அப்படின்னா அதுக்கும் வந்து நீங்கள் ஆக்ஷன் எடுக்கலாம். இந்த மாதிரி ஒரு பொய் கேஸ் கொடுத்தாங்க, அது யாரும் பண்ணுறதே கிடையாது. இன்ஃபேக்ட் நல்ல கேள்வி அது. அதுக்கு வந்து சட்டத்தில் இடம் இருக்குது. அது ஒரு இண்டிவிஜுவலாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு போலீஸோ ஒரு தப்பான கேஸ் போடுறாங்க அப்படின்றது, அந்த கேஸ் வந்து டோட்டலாக ஃபால்ஸ் அப்படின்னு தெரிஞ்சால் அதுக்கு அந்த கேஸ்லேருந்து வெளியே வரணும். முதல்ல ப்ரூவ் பண்ணிவிட்டு வெளியே அதுக்கப்புறம் ஆக்ஷன் எடுக்க சொல்லலாம். அது வழி. இப்போ டவுரியில் நம்ம போடுறப்ப சார் மருமக சொல்கிறத தான் சார் மேக்ஸிமம் எடுத்துக்குவாங்க. மாமியார் என்ன சொன்னாலும் அது அப்படிலாம் கிடையாது. என்ன எவிடன்ஸ் இருக்குதோ அதை பார்ப்பாங்க. அந்த மருமக கூண்டில் ஏறி என்ன சொல்கிறாங்க, மாமியார் கூண்டில் ஏறி என்ன சொல்கிறாங்க, என்னெல்லாம் கையில் பேப்பர் சாட்சி இருக்குது, இதெல்லாம் வச்சு தான் பண்ணுவாங்க. ஓகே சார். அது வெளி உலகத்துக்கு அப்படி தான் தெரியும். ஆனால் ஒரு நீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் அதுக்கு முன்னாடி இருக்க என்ன எவிடன்ஸ் இருக்குது அதை பேஸ் பண்ணி தான் முடிவே பண்ணுவாங்க. சரியான இப்போ உங்களுக்கு கையில் நியாயம் இருக்கும், ஆனால் உங்களால் ப்ரூவ் பண்ண முடியல அப்படின்னா அதுக்கு ரொம்ப கஷ்டம்.
இப்போ டிவோர்ஸில் வந்து குழந்தைங்க பாதிக்கிறாங்கல்ல சார், அவங்களுக்கு என்ன சார் இப்போ டிவோர்ஸ் கேஸில் நிறைய குழந்தை சஃபர் ஆகுறாங்க சார், ஃபாதர் மதரில். இப்போ அந்த மாதிரியான குழந்தைங்களுக்கு எப்படி சார், எப்படி ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்துச்சுன்னா எப்படி வருங்க சார்? இது வந்து இப்போ நான் பார்த்துட்டு இருக்க போர்ட்ஃபோலியோன்னு சொல்லுவாங்க, அதுதான் பார்த்துட்டு இருக்கோம். அதில் ஒரு போர்ஷன்னு இது டெய்லி எங்களுக்கு நடக்கிற விஷயம். ஒவ்வொரு நாளும் நாங்கள் பார்க்குறது வந்து குழந்தைங்க கூப்பிட்டு வருவாங்க. ரொம்ப சின்ன குழந்தையாக இருந்ததுன்னா முடிஞ்ச அளவுக்கு 2 பேரும் சேர்த்து வைக்க முடியாது எங்களால். ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணி நீங்கள் இங்கே கொஞ்ச நாள் இருங்கிறேன். எங்களுக்கு வந்து இவங்களுக்கு நடக்கிற பிரச்சனை ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ப்ராப்ளத்தை நாங்கள் பார்க்குறதே கிடையாது. மாமியார் அதெல்லாம் பார்க்குறதே கிடையாது. குழந்தை வந்து 2மே வேணும், அப்பாவும் இருக்கணும் அம்மாவும் இருக்கணும். பொதுவாக என்ன ஆகுதுன்னா அம்மா கொண்டு போய்ட்றாங்க அப்படின்னா அப்பா வந்தாருன்னா நீ போகவே கூடாதுன்னு சொல்லி கொடுத்து கூட்டின்னு வந்துடுவாங்க. அதே தான் அப்பாவும் செய்கிறாரு. அம்மா வந்து கேட்டால் கூப்பிட்டானா கோர்ட்டில் நீ போகக்கூடாதுன்ட்டு. ஸோ இது வந்து எங்களால் ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ அதனால் கவுன்சிலிங் மீடியேஷன் அனுப்போம். அந்த குழந்தை சைக்காலஜியாக ரொம்ப ரொம்ப பாதிக்கிறாங்களா சார் பேரண்டோட பிரச்சனையினால? அது அந்த பேரண்ட்ஸ் தான் புரிஞ்சுக்கணும். நேற்றுக்கு ஈவினிங் ஒரு கேஸ் முடித்தேன். அதில் வந்து அப்பாவும் அம்மாவும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பிரிஞ்சிருக்கிறாங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃப்கிட்ட குழந்தை இருந்தது, குழந்தைய கொண்டு போய் ஸ்கூலில் விட்டு வராங்க. ஹஸ்பண்ட் போய் ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு கொண்டு போயிட்டார். எங்கே தூங்கிட்டார் குழந்தைய. ஆக்சுவலாக குழந்தை வந்து 2 பேர்ட்டையும் பாசமாக இருக்குது. குழந்தைன்னா 8 வயசு பையன், பாசமாக இருந்தது. ஸோ இதை வந்து நாங்கள் தீர்வு பண்ண முடியாது, ஹைகோர்ட்டில் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதனால் என்ன பண்ணோன்னா இது வந்து ஒரு நாள் நடக்கலை, ஒரு 2-3 மாதத்தில் கேஸ் வந்ததில் 3 மாதத்துக்குள்ளே முடித்தோம். அதை கடைசியாக அரேஞ்ச்மெண்ட் பண்ணது வந்து சாட்டர்டே சண்டே ஃபுல்லாக குழந்தை அம்மா கிட்ட இருக்கட்டும், மிச்ச நாள்லாம் ஃபாதர் கிட்ட இருக்கட்டும். ஏன்னா அவர் தான் ஸ்கூலுக்குலாம் அனுப்பிச்சுட்டு இருக்காரு. அவர்கிட்ட இருக்குது நல்லது மாதிரி தோணுச்சு. அம்மாவும் ஒத்துக்கிட்டாங்க. இப்போது 2 பேருமே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டாங்க, ஓகே எங்களுக்கு அப்படின்ட்டு. அவங்க ஏற்கனவே டைவர்ஸ் போட்டிருக்காங்க, நீங்கள் அங்கே போய் உங்களை பிரச்சனை பார்த்துக்கோங்க, அந்த கோர்ட்டில் என்ன பண்ணணும். இப்படி தான் மேக்ஸிமம் எங்களால் பண்ண முடிஞ்சுது. சரிங்க. அப்போ அதுக்கு நான் என்ன தோணுச்சுன்னா எங்களுக்கு அந்த குழந்தை சைக்கலாஜிக்கலாக அஃபெக்ட் ஆகக்கூடாது. அந்த குழந்தைக்கு போத் அம்மாவாக இருக்கணும் அப்பாவாக இருக்கணும். இந்த அரேஞ்ச்மெண்ட் மட்டும் பண்ணி கொடுப்போம், அவங்க அப்பா பார்த்துட்டோன்னு சொல்லிட்டு அதுக்காக பண்ணோம். இது பார்க்குறப்ப ஃபினான்ஷியல்லாம் பார்ப்பீங்களா சார்? கண்டிப்பாக பார்ப்போம். ஏன்னா அவங்க படிக்கிறாங்க, ஹையர் ஸ்டடீஸ் போகிறாங்கன்னா ஃபினான்ஷியல் சோர்ஸ் யார்கிட்ட இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி டிபெண்ட். இன்ஃபேக்ட் எங்கெல்லாம் வந்து ஃபைனான்ஷியல் சோர்ஸ் இல்லையோ எங்களால் முடிஞ்ச அளவுக்கு எதனா ஒரு ஆர்கனைசேஷன்ட்டு வந்து டைரக்ஷன் கொடுத்து நீங்கள் பார்த்துக்கோங்கலாம் அந்த மாதிரி நிறைய பண்ணுவோம். சரிங்க. டிசர்விங் கேஸில் தான். ஓகே சார். குழந்தை ஒரு 2-3 வயசு இருக்குள்ள அந்த ஃபாதர் இறந்துடுறாரு. அப்புறம் ஒரு 5 இயர்ஸ் கழித்து அவங்க மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. அந்த ஃபேமிலியில் அவங்க சப்போர்ட்டாக அந்த குழந்தைய ரொம்ப கேர் எடுத்து பார்த்துக்கிறாங்க, சேஃபாக இருக்காங்க. அப்போ அந்த குழந்தையோட அந்த பர்த் சர்டிஃபிகேட்டில் ஏற்கனவே இருந்த ஃபாதரோடைய நேம் தான். இது அதில் எதனா கரெக்ஷன் பண்ண முடியுமா? அது எதனா வாய்ப்பு இருக்குங்களா சட்டம்? டேட் ஆஃப் பர்த் மாற்றணுமா? இல்லை, இப்போ செகண்ட் மேரேஜ் ஆகி இப்போ அவங்க நல்ல கேரிங்காக சேஃபாக இருக்காங்க. அப்பாவோ அவங்க பேர் தான் இருக்குது அதில் இல்லையா? ஆமாம், அதுதான் இருக்கணும். அதான் இருக்குது சார். நீங்கள் வந்து இவர் வந்துட்டாருங்க ஃபாதர்னு போட முடியாது. அந்த மாதிரி எதனா இருக்குதுங்களா? அதுக்கு இல்லை, கிடையாது. பயாலாஜிக்கல் ஃபாதர்னு ஒன்று இருக்குது. பயாலாஜிக்கல் ஃபாதர்னா உண்மையான ஃபாதர் யாரோ அவங்க பேர் தான் அதில் இருக்கணும், வேறு யார் பேரும் இருக்க முடியாது. ஆனால் இதில் நாங்கள் ஒரு ஆர்டர் போட்டிருந்தோம். அதாவது என்னென்னா, நான் தான் போட்டிருந்தேன் அந்த ஆர்டரை. பர்த் சர்டிஃபிகேட்டில் பார்த்தீங்கன்னா அப்பா பேர் இருக்கும், அம்மா பேர் இருக்கும். ஆமாம். என்கிட்ட வந்த கேஸ் ஒரு வித்தியாசமான கேஸு. அதில் வந்து ஃபாதர் வந்து அவங்க கப்பல் கிடையாது, ஆர்டிஃபிஷியலாக வந்து இப்போ இதுவானாங்க, IVFன்னுவாங்க இல்லையா. ஸோ அதில் வந்து ஆனும். பட் அவங்க வந்து குழந்தை பிறக்கும்போது அவங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தரை கூட்டின்னு போகிறாங்க ஹாஸ்பிட்டலில். அவர் பேரை ஃபாதராக போட்டாங்க. அதை வந்து கரெக்ஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு கார்ப்பரேஷனில் போய் கேட்குறாங்க. கார்ப்பரேஷனில் வந்து இல்லை அப்போ நீ ஃபாதர் பேரை கொடுன்றாங்க. எங்களுக்கு ஒரு காலம் இருக்குது, ஃபாதர் பேர் வருது அப்படின்னு. இவன் என்ன சொல்கிறேன், எனக்கு யாருன்னே தெரியாது, அது ஒரு டோனர். ஸோ டோனராக இருக்கிறதால பேர் யாருன்னு தெரியாது, அது எப்படி நான் கொடுக்க முடியும்? ப்ளஸ் தெரிஞ்சால் கூட அதில் ஒரு சீக்ரெட் இது இருக்குது, கான்ஃபிடென்ஷியல் கிளாஸ் இருக்குது, வெளியே சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது கார்ப்பரேஷன் எங்களுக்கு சட்டத்தில் வர வழி இல்லாமல் அப்படி தான் எங்களுக்கு லாஸ் இருக்குது. அப்போது நான் ஒரு ஆர்டர் போட்டிருந்தேன், இந்த மாதிரி கம்பல்சரியாக ஃபாதர் பேரை கேட்கணுன்னு வந்து இருக்கக்கூடாது. இப்போது எவ்வளோ ஃபாதர்ஸ் இருப்பாங்க, ஆனால் ஒய்ஃபை பார்த்துக்காமல் இருப்பாங்க, எந்த ஒரு சப்போர்ட்டும் இருக்காது. ஸோ அந்த மாதிரி இவங்களுக்கு வந்து எதுக்காக அவர் பேர் அங்கே போடணும் அப்படின்னு அந்த மதர் ஃபீல் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி சமயத்தில் கம்பல் பண்ணாதீங்க. அதே மாதிரி இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷன்லாம் இருந்ததுன்னா அந்த மாதிரிலாம் கேட்காதீங்க அப்படின்னு போட்டதுக்கப்புறம் சட்டத்தை போய் மாற்றிருக்காங்க. மாற்றிட்டு இப்போ வர பர்த் சர்டிஃபிகேட்லாம் ஃபாதர் வருதில் வந்து ஃபாதர் பேர் வராது. சரி, உங்களெல்லாம் சந்திச்சதில் ரொம்ப
மகிழ்ச்சிங்க. இந்த மாதிரி ஆர்கனைசேஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணி உங்களுக்கு எப்போல்லாம் வந்து உங்களுக்கு என்னெல்லாம் உரிமைங்க இருக்குது, என்னெல்லாம் சட்டத்தில் டவுட்ஸ் இருக்குது, அது மாதிரி ஆர்கனைசேஷன்ஸை யூஸ் பண்ணி கிளாரிஃபை பண்ணிட்டு. தேங்க்யூ வெரி மச் மிஸ்டர் ஸ்ரீனிவாசன் ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ. உங்களுடைய ஒத்துழைப்போடு இன்றைக்கி நடந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடத்துது. ஸோ இனிமேல் இந்த மாதிரி நிகழ்ச்சியை எத்தனை முடியுமோ அத்தனை நடத்துவோம். இந்த சட்டக்கல்லூரியுடைய சார்பாக சட்டக்கல்லூரி மாணவர்களுடைய ஒத்துழைப்போடையும் ஆசிரியர் ஒத்துழைப்போடையும் இதை பண்ணுவோன்றதை உறுதி கூறி, ஐயா இன்றைக்கி வந்து உங்களோட கலந்துங்கிறது வந்து இந்த சட்டக்கல்லூரிக்கு சிறப்பு, சட்டக்கல்லூரி ஆசிரியர் மாணவர் பெருமக்களுக்கு சிறப்பு, இந்த பொது மாநிலத்துக்கு சிறப்பு. இன்றைக்கி வந்து உங்களோட ஒரு உயர் நீதிமன்றத்தோட நீதிபதி உங்களோட ரொம்ப சேட் பண்ணி ரொம்ப ஜாலியாக பேசுகிறது வந்து இதுக்கான ஒரு வாய்ப்பை இந்த ப்ராஜெக்ட் மூலிமா நம்ம சட்டக்கல்லூரி ஏற்படுத்துறதுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறோம். Who had taken really patience in explaining the various doubts and clarifying what is law and what is legal aid and what is legal awareness here. And of course, with this kind of interaction, I think that our Honorable Justice have inspired among all the Anganwadi teacher the aspiration to take up law courses. And of course, today you people will go and break up your heads of finding out various legal procedures and other things. I'm really very glad. நான் எஸ் ராஜலக்ஷ்மி, லாஸ்பேட்டை 2 அங்கன்வாடி சென்டர். சட்டத்துறை மூலம் நியாய ஒளி திட்டத்தின் மூலம் அங்கன்வாடி ஊழியர் மற்றும் உதவியாளர்களுக்கு விழிப்புணர்வு வகுப்பு இன்று நடத்தப்பட்டது. அதற்கு ஐகோர்ட் நீதிபதி அவர்கள் கலந்து எங்களுடன் கலந்துரையாடல் நடத்தியது மிகவும் சிறப்பானதாக இருந்தது. இதில் எங்களுக்கு உரிய சந்தேகங்களையும் நாங்கள் பணிபுரியக்கூடிய பொதுமக்களுக்கு, அந்த பகுதியுள்ள மக்களுக்கு ஏற்ற வகையில் அவர்களுக்கு சட்ட பிரச்சனைகள் ஏதேனும் இருந்தால் அதை அவர்களுக்கு தெளிவுபடுத்துவதற்கும் வழிகாட்டுவதற்கும் உரிய ஒரு எளிய வகுப்பாக இது இருந்தது. ஆனால் இது எங்களுக்கு போதுமானதாக இருந்ததா என்றால் இல்லை. இதை தொடர்ந்து விருப்பம் உள்ளவர்களுக்கு இது ஒரு முக்கிய ஒரு வகுப்பாக எடுத்து அடிப்படை சட்டங்களையும் அதை நாங்கள் எவ்வாறு பயன்படுத்தி பொதுமக்களுக்கும் எங்களுக்கும் இது பயனுள்ளதாக ஆக்க முடியும் என்பதை இந்த துறை எங்களுக்கு செய்து தர வேண்டும் என்று இந்த புதுச்சேரி அரசையும் துறையும் மற்றும் எங்கள் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறையும் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். வணக்கம், என் பேர் லலிதா. நான் அங்கன்வாடி ஊழியராக பணிபுரிகிறேன். நாங்கள் பார்த்திங்கன்னா மக்களாக பணி செய்கிற ஊழியர்களாக இருக்கோம். எங்களுக்கு வந்து எல்லா ப்ராஜெக்ட்லேருந்தும் அவேர்னஸ் கொடுப்பாங்க. எல்லா ஸ்கீமும் ஹெல்த் ஆகட்டும் எதுவாக இருந்தாலும் எல்லா அவேர்னஸும் கொடுப்பாங்க. அதை நாங்கள் மக்களுக்கு நேரடியாக கொண்டுன்னு போவோம். அதன் அடிப்படையில் நியாய ஒளி திட்டத்தின் மூலமா எங்களுக்கு சட்டப்பூர்வமான சட்டத்திட்டங்கள் என்னென்னலாம் இருக்குன்றதை பற்றியும் அதில் உள்ள ரிலீஃப், அதாவது அதனுடைய முற்று பெறுவதற்கு என்ன செய்யணும் என்ற வழிவகையும் சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நாங்கள் மக்களை சந்திக்கிற இடத்துல இருக்கிறதுனால இன்னும் என்னென்ன சட்டங்கள்லாம் இருக்குது அதை நாங்கள் முழுசாக தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் எங்கள் மக்களுக்கு நடக்கக்குள்ளே அதை நாங்கள் அவங்களுக்கு உடனடியாக இந்த பெனிஃபிட்டை நாங்கள் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு நல்ல ஒரு வகுப்பாகவும் இருந்துச்சு. இந்த சட்டத்திட்டங்களில் ஒரு பேம்ப்ளெட்டாக கொடுத்தா நல்லாயிருக்கும். என் பேர் சுகன்யா. நான் பாரதி நகர் அங்கன்வாடி மையத்தில் ஊழியராக பணிபுரிகிறேன். திட்டம் 4 இருக்கிறேன். இந்த வகுப்பு வந்து நியாய ஒளி ப்ராஜெக்ட் மூலம் எங்களுக்கு வந்து ரெடி பண்ணது ரொம்ப பயனுள்ளதாக இருந்துச்சு. இதுக்கு முன்னால் வரைக்கும் ஒரு அப்படின்னா ஒரு சட்டன்றது என்னன்றதே பெருசாக எங்களுக்கு தெரியாது. இப்போ நாங்கள் நிறையா வந்து மீட்டிங்லாம் அட்டன் பண்ணியிருக்கோம். ஆனால் இந்த மீட்டிங் வந்து எங்களுக்கு ரொம்ப புதுசாக இருந்துச்சு. இந்த டைம் எங்களுக்கு கால அளவு மட்டும் ஒரு 2 மணி நேரன்றது டைம் பத்தலை. இன்னும் கொஞ்சம் இதை எங்களுக்கு வந்து ஒரு நாள் 2 நாள் ஒரு பயிற்சி மாதிரி வச்சா இன்னும் எங்களுக்கு வந்து இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஆனால் இதிலே வந்து எங்களுக்கு ஹைகோர்ட் ஜட்ஜ் கலந்துக்குன்னு இந்த இதை வந்து எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக பண்ணி கொடுத்தாங்க. இது எங்களுக்கு ரொம்ப பெட்டராகவே இருந்துச்சு. இன்னும் இதை நாங்கள் முறையாக கற்றுக்கணுன்றதை கொஞ்சம் நிறையா நினைக்கிறோம். இது வந்து எங்களுக்கு முறைப்படி ஒரு 2 நாள் இல்லை 3 நாள் பயிற்சியாக கொடுத்தா இன்னும் கொஞ்சம் எங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும்.